பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16 verse 20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். The one who deals wisely in a matter will find success. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக காரியங்களில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு அநேகர் அவங்க கடினமாக அவங்க உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடினமாக உழைப்பாங்க, ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு சக்ஸஸையும் பார்க்க முடியாது. ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க விவேகத்துடன் அவங்க அந்த காரியங்களை கடினமாக அவங்க செய்வாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கு வேத வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியத்தில் ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், ஒரு சக்ஸஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் விவேகத்துடன் அந்த காரியத்தை செய்யணும். எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த காரியத்தை எப்படி அதை செய்யணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் பல நாட்களாக அந்த காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீங்க, ஆனால் கர்த்தர் அதை சுலபமாக அதை எப்படி அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்லி தருவார். ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு நீங்கள் அவங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க விருப்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் செய்துட்டு கடைசியில் அது தோற்கிற மாதிரி போகும். அப்போ தான் கர்த்தரிடத்துல போய் அவங்க என்ன செய்வாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவே இந்த நன்மை எனக்கு தந்துடுங்க, இதில் நான் தோல்வி உற்றக்கூடாதுன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் தான் அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ அத்தனை நாட்கள் அத்தனை மாதங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னவாயிருது, வேஸ்டாக போகுது. அப்போ ஒரு காரியத்தை விவேகத்துடன் நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை கற்றுத்தருவார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நேர்த்தியாக அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ விவேகத்துடன் அந்த காரியத்தை நீங்க செய்கின்ற பொழுது நீங்க கர்த்தரிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை தருவார். அப்போ நீங்க இனி ஒவ்வொரு காரியங்கள் நீங்க செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க விவேகத்துடன் நீங்க கர்த்தரிடத்துல நீங்க கேட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. நிச்சயம் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே இயேசுப்பா அநேக நாட்கள் ஆண்டவரே இயேசுப்பா அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றுக்கொள்ளணும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரே தொடர்ந்து முயற்சி செய்து ஆண்டவரே இயேசுப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா உதவி செய்யுங்க, பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, எல்லா சோர்வுகளையும் நீக்கி போடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற கைடன்ஸ் மூலமாக நீங்க அந்த காரியங்களை செய்யுங்க. நிச்சயம் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Have a blessed day.